Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, டின்னர் ரெசிபி வந்து யம்மியான ரொம்ப டேஸ்டான ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். எங்க வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்மிச்செல்லி ரோஸ்டட் சேமியா தான் நான் பண்ண போறோம். நான் ஹோம் செஃப் பிராண்ட் வந்து எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா ட்ரை ரோஸ்டாவே வருது. ரொம்ப டேஸ்டாவும் யம்மியாவும் இருக்குங்க. நான் இதுல வந்து 2 டம்ளர் வந்து எடுத்துர்க்கேங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. தக்காளி 1, தேவையான அளவுக்கு உப்பு, நிலக்கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் செய்ய போகிறேன். பேன் ஹீட் ஆனோடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூனு. கடுகு நல்லா வெடிச்சோடனே 1 by 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து குக் ஆகிற வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வேக விடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணும் போது இதுக்கு மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்மிச்செல்லி ரோஸ்டடு நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ட்ரையாக வேணும் அப்படிங்கிறனால உதிரியாக வேணுங்கிறனால நான் 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஜூஸியாக வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெர்மிச்செல்லி ரோஸ்டட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியோட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா குக்காயும் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு உதிரியான வெர்மிச்செல்லி ரோஸ்டட் சேமியா நமக்கு ரெடி ஆயிருச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து ஜூஸியாக வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக. நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வேண்டியது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நமக்கு வெர்மிச்செல்லி ரோஸ்டட் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.